வெற்றிக்காக சண்டை போடல, வெற்றியில் இருந்து சண்டை போடுகிறார். தாவீது கோலியாத் கதை பாருங்களேன். இந்த கதையிலேயே 2 சம்பவம் இருக்கு. இந்த 1 சாமுவேல் 17 2 சம்பவம், ஒரே கதையில் 2 பகுதி இருக்கு. ஒன்று, தாவீது இப்போ கோலியாத்தோடு சண்டைக்கு என்ன பண்ணுறான், போகிறான். போய் அந்த போரில் என்ன பண்ணுறான், ஜெயிச்சிட்டான். இப்போ கோலியாத்து விழுந்துட்டான். கோலியாத்து என்ன பண்ணியாச்சு, அடிச்சாச்சு. இப்போ வெற்றி உண்டாயிட்டா இல்லையா? வெற்றி உண்டாயிட்டு. கை தட்டுங்க பார்க்கலாம். சரி, இப்போ யாராச்சும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, கோலியாத்து முடிஞ்சிட்டு அவன் தலைய என்ன பண்ணிட்டான், வெட்டிட்டான். இயேசு பிசாசின் தலைய என்ன பண்ணிட்டாரு, நசுக்கிட்டாரு. இதெல்லாம் யுத்தம் முடிந்தது. ஆமென். ஆனா இப்போ 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 என்ன நடக்குது தெரியுமா? பெலிஸ்தர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களை துரத்துவதற்கும் இவர்கள் உடைமைகளை கொள்ளையிடுவதற்கும் தாவீது கோலியாத்தை அடிச்ச உடனே வெற்றி உண்டாயிட்டு, ஆனா சண்டை முடியல. எல்லாம் சொல்லுங்க, வெற்றி உண்டாயிட்டு சண்டை முடியல. இப்ப தாவீது அவனை பெலிஸ்தன் விழுந்தான்னு கேள்விப்பட்ட உடனே இந்த ராணுவம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கிளம்பி யாருக்கு எதிராக போயிட்டாங்க, பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்க, ஓடுறாங்க. இப்ப இவங்க வெற்றிக்காக சண்டை போடல, வெற்றியில் இருந்து சண்டை போடுகிறார். பாருங்க, டேவிட் ஃபைட் ஃபார் விக்டரி, but Israel people fight from victories. தாவீது வெற்றிக்காக போரிட்டான், இஸ்ரவேலர்களோ வெற்றியில் இருந்து போரிட்டார்கள். இயேசு பிசாசை மேற்கொண்டு ஜெயிச்சு முடிச்சிட்டார். இப்ப நம்ம அந்த வெற்றியில நின்று கொண்டு தோற்கடிக்கப்பட்ட பிசாசை. ஆமென். இப்ப கவனிங்க, அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயும் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாருங்க, நாம் வெற்றிக்காக போராடவில்லை, கிறிஸ்து முடித்த வெற்றியில் இருந்து கொண்டு மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, வியாதிக்கு எதிராக, தரித்திரத்துக்கு எதிராக, பிசாசுக்கு எதிராக, நோய்களுக்கு எதிராக நாம் போர் செய்யும்படியா தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென்.